அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 வரிகளுடைய ஒரு அழகான ஒரு துவா தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரஜபு மாதத்தில் இருக்கிறோம், நம்ம ரமலானை நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நம்ம இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதில் 8 வரிகளுடைய ஒரு சின்ன துவா தான். அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் கிடைத்தாலே உங்கள் வாழ்க்கையில் இதை விட சிறந்ததை வேறு எதுலேயுமே நம்ம பெற முடியாது. இப்போ நம்ம துவாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அவ்வாபல் ஹைர். இந்த ஆயத்துடைய பொருள் பார்க்கலாம். அல்லாஹுவே சிறந்தவற்றின் கதவுகளை எங்களுக்கு நீ திறப்பாயாக. அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அவ்வாபல் பரக்கா. அப்படின்னா பரக்கத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக என்று பொருள். அடுத்து அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாப நெஹ்மா. அப்படின்னா அல்லாஹ்வே எங்களுக்கு நெஹ்மத்துடைய வாசலை நீங்கள் திறப்பாயாக என்று பொருள். அடுத்து நாலாவது அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாப ரிஸ்க். அல்லாஹ்வே ரிசிக்கின் கதவுகளை எங்களுக்கு திறப்பாயாக. அடுத்தது அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாபல் குவா. அல்லாஹ்வே சக்தியின் கதவுகளை எங்களுக்கு திறப்பாயாக என்று பொருள். அடுத்து அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாபஸ் சலாமா. அல்லாஹ்வே ஆரோக்கியத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக. அடுத்தது அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாபில் ஹாஃபியா. ஹாஃபியா என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு செல்வமும் ஹாஃபியா தான், அல்லாஹ் கிட்டேருந்து வர நல்ல விஷயங்களும் ஹாஃபியா தான், ஆரோக்கியமும் ஹாஃபியா தான். அல்லாஹ் புறத்துலேருந்து எல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயம் வர்றது எல்லாமே ஹாஃபியா தான். அல்லாஹ் கிட்ட நம்ம ஹாஃபியாவை கேட்குறோம். அடுத்தது அல்லாஹும்ம மஃப்தஹ்லனா அப்வாபில் ஜன்னா. அப்படின்னா அல்லாஹ்வே சொர்க்கத்துடைய வாசலையும் திறந்து வைப்பாயாக என்று கேட்டுட்டோம். நம்ம இந்த உலகத்துக்காகவும் கேட்டுட்டோம், மறு உலகத்துக்காக சொர்க்கத்தையும் நம்ம கேட்டுட்டோம். தொழுகையை முடிச்சப்புறம் இந்த சிறப்பான மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 3 வாட்டியோ 5 வாட்டியோ 10 வாட்டியோ நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த வாட்டி நம்ம தொழுதுட்டு இந்த துவாவை நம்ம ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அல்லாஹ் கண்டிப்பாக ஆமீன் சொல்லுவான். நம்மளுடைய இந்த உலகிலேயும் நம்ம சந்தோஷமாக மறு உலகத்துக்கான துவாவும் இதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் நான் தமிழில் எல்லாத்தையும் போடுறேன். இந்த 8 வரியும் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி எழுதி வச்சுட்டு இந்த துவா ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.